பெரியவர் ஒருத்தரோட வீட்டில் டெலிஃபோன் பில் ஒரு மாதம் அதிகமாகிட்டே இருக்குது. அவரோட மனைவியை கூப்பிட்டு கேட்குறாரு, நான் என்னோட நண்பர்கள் நம்ம சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் அலுவலகத்தில் இருக்க ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன், அப்போ நீ தான் அதில் அதிகமாக பேசியிருப்ப, அதான் பில்லு ஜாஸ்தியாக வருது. இல்லைங்க, நானும் உங்களை மாதிரி என்னோடய ஆஃபீஸில் இருக்க ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், வீட்டு ஃபோனை தொடமாட்டேன். அடுத்து அவரோட பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்க பொண்ணும் அதே தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா, நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஆஃபீஸில் இருக்க ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணுறேன், வீட்டு ஃபோனை தொடமாட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ நம்ம வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி மேலே தான் டவுட்டாக இருக்குது. இந்த ஃபோனை சுற்றி வரதை நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டா. இதை கிச்சன்லேருந்து வேலைக்காரி கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கு படப்படன்னு ஆயிடுச்சு. அடுத்து வேலைக்காரியை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏம்மா நீ தான் அந்த ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ணுறியா? ஆமாங்க ஐயா, நானும் வேலை பார்க்குற இடத்துல தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்லிட்டாங்க. இதை கேட்டவர் ரொம்ப கோவப்பட்டு, இந்த மாதம் சம்பளத்தில் டெலிஃபோன் பில்லை பிடிச்சிட்டு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம செய்கிற தவறுக்கு நம்ம ஏதாவது காரணம் சொல்கிறோம், ஆனால் அதே தவிர மற்றவங்க பண்ணும்போது அது மன்னிக்க முடியாத குற்றமாகுது.